தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி அன்பாக்சிங். ஸோ இந்த குட்டி அன்பாக்சிங்கில் நம்மளுக்காக ஒரு புத்தம் புதுசான ரொம்ப 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 சின்ன ஒரு அன்பாக்சிங்கில் ஒரு சின்ன கேஜெட். ஸோ ரொம்ப 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 சின்ன கேஜெட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஸ்பார்டன் இஸ்ரா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ரொம்ப 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 சின்ன கேஜெட் அப்படி என்ன அது அப்படின்றதுக்கு முன்னாடி இது என்னென்னா நான் ஃப்ளிப்கார்ட் பேக்கேஜில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் டவுன்லோட் வருது பார்த்தீங்கன்னா அதில் பை பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த ஆஃப்டர் இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிவைஸ். ஸோ இவ்வளோ தான் அந்த டிவைஸு. பட் எப்பயும் போல் ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து ஒரு நல்ல பேக்கேஜிங் அந்த எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணிட்டேன். பட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா கீ செயினா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீ செயின் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரோல் ப்ரூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர். இது எதுக்காக அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் சிங்கிளாக ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, எனக்கு சரியான ஆங்கிளிங் நான் செலக்ட் பண்ணிட்டேன். பட் நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது அங்கே போய் செலக்ட் பண்ணிட்டு நான் 10 செகண்ட்ஸ் வர்றதுக்குள்ள எனக்கு டைம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும், ஸோ வீடியோ மூலம் எனக்கு அந்த மாதிரி செட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இப்போ பேசிக்காக நானே எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த டேபிள் இருக்குது. ஸோ எனக்கு நேராக கீழே வந்து டேபிள் இருக்குது. அதுக்கு அந்த சைடு தான் கேமரா வச்சுருப்பேன். ஸோ நான் இப்போ கேமராவை போய் பார்க்கணும்னா இந்த டேபிளை தாண்டி அங்கே போகணும். அப்போ நான் இந்த சைடு சுற்றி போய் அந்த டேபிள் முன்னாடி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அதே தான் செய்யணும், ஆன் பண்ணுறதுக்கும் அதே தான் செய்யணும். அந்த மாதிரி நேரத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் இருக்கும் பட்சத்தில் நான் என்னென்னா இங்கேருந்தே டேரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேஜெட் சிங்கிள் யூசேஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒருத்தான ஒரு கேஜெட்டு. பட் என்கிட்ட ஒரு நல்ல வீடியோ டீம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் நம்மளுக்கு இது எடுக்கிறதுக்கு தேவைப்படும், ஏதாவது தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப தேவைப்படுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு யூடியூபர் அப்படின்ற பட்சத்துக்கு நான் பார்க்கணுன்னா எல்லாத்தையும் தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு தம்ப்நெயில் எடுக்கும்போது நான் மட்டும் தான் தனியாக எடுக்கிற மாதிரி கிடையாது. ஸோ தம்ப்நெயில் எடுக்கிறது வந்து என் டீம் வந்துடுவாங்க. பட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது லேட் நைட் ஆயிருமா. ஸோ லேட் நைட் 10 or 12. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி டைமிங் எடுத்துக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த கேஜெட் நான் தனியாக வாங்கியிருக்கேன். இந்த கேஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா iOS-க்கும் சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம ஆண்ட்ராய்டில் மட்டும் யூஸ் பண்ணாமல் கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மாடிக்கல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவர்வியூ பார்க்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஓவர்வியூ டிசைன் தான். ஒரு முட்டை சைஸ் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட கையிலேயே அழகாக கொண்டு போயிடலாம். மேலே ஒரு ஹூடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹூடில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி கீ செயின் சம்திங் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியுது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளூடூத் கண்ட்ரோலர். ஸோ அதனால் ப்ளூடூத் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணியே வச்சிருக்கணும். அப்படின்னா தான் இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ இந்த லைட் எரிஞ்சு ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ளூடூத்தில் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு பவர் சப்ளை அப்படின்ற பட்சத்துக்கு இதுக்கு தனியாக நம்ம USB வச்சு சார்ஜ் பண்ண முடியாது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டரி கொடுத்தாங்க. 3 வாட் பேட்டரி ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன ஒரு 3 வாட் பேட்டரி இருக்குது. அதுதான் இதில் பில்டினாவே கொடுத்துட்றாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம தனியாக வாங்கணுன்றது அவசியம் கிடையாது, இதோடய சேர்ந்து வந்துடுது. இதோட அப்ராக்சிமேட்லி ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 200 ரூபா வந்துருந்துச்சு. ஸோ டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ராலாம் வந்துருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஆஃப்லைனில் யாராவது சேல் பண்ண தயாராக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளம் வாங்கிடலாம். பட் ஆன்லைனில் வாங்கும்போது 200 ரூபா வருது. மற்றபடி 200 ரூபாய் விட கம்மியாக இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. டெலிவரி சார்ஜஸ் ஒவ்வொரு இடத்த பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் ஆகும். டெலிவரி சார்ஜை பற்றி நான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த கேஜெட் 200 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு கேஜெட். பிகாஸ் பில்டு ஸோ பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் நல்ல ஒர்த்தான பில்டு இருக்குது. ஸோ பேட்டரி இந்த பேட்டரியே தனியாக வாங்கினா எப்படியும் நம்ம லோக்கல் ஸ்டோர்ஸில் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. கனெக்டிவிட்டி எந்த அளவு நம்மளுக்கு ஈக்குவலிட்டியாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்ற பட்சத்துக்கு பார்க்கும்போது ஸோ கனெக்டிவிட்டி ஜஸ்ட் நீங்கள் இதை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ண முடியும். ஸோ லைட் ஏரியா ஆரம்பிச்சு லைட் ஏரியா ஆரம்பிச்சோடனே நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ப்ளூடூத் கொஞ்சம் நேரம் கனெக்ட் ஆக டைம் எடுக்கும். ஸோ பேர்னு கேட்டோடனே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா?
சிம்பிளிஸ்டிக்காக பேர் பண்ணியாச்சா. ஸோ பேர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா டக்கு நமக்கிறது மூலமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த சின்ன அன்பாக்சிங். ஸோ நம்ம வீடியோவுக்கு இன்னும் ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அப்கிரேட் இல்லை, சின்ன அப்கிரேட் தான். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம வீடியோஸ் தான் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொண்டு வரணும்னா இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வந்திருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தாச்சு ரொம்ப சின்ன ஒரு கேஜெட். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ எல்லா வீடியோ முடிக்கிற மாதிரி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணுங்கள். ஆன்லைன் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணிக்கின்ற தெரியும். ஓகே, bye.